நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கை நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி கனவு கண்டதுன்னு சொல்லிட்டு இதுல இருக்க கசப்பான உண்மை என்ன தெரியுங்களா? அந்த கனவான வாழ்க்கை நினைவுல நடக்கும்போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. கனவு கண்டிருப்போம், நமக்கு ஒரு வீடு, ஒரு கார், இன்கம் இருந்தா போதும்னு நினைச்சு நம்ம வாழ்க்கையை லீட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதெல்லாம் கிடைக்கும் போது நமக்கு என்ன தெரிய வரும்னா, இதுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோமா? இது நமக்கு நிம்மதியவே கொடுக்கலையே. நம்மளோட பர்பஸ் என்ன? நம்ம எதுக்காக நமக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியும்ன்றது நம்ம கண்டுபிடிக்க தவறிடுறோம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஷார்ட்கட்ஸ் இருக்கா? மக்கள் ஏதாவது பண்ணிருக்காங்க, நம்மளால பண்ணா நம்மளாலையும் சம்பாதிச்சிட முடியும்னு நினைச்சு நம்ம அந்த வழியில போகும்போது அதெல்லாம் கிடைச்சாலுமே நமக்கான நிம்மதி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டேலண்ட் என்ன, நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்குது, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்காத ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு நாம 95% ஆஃப் த பீப்புள் வாழ்ந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையை பத்தி யோசிச்சுக்கிட்டே நெக்ஸ்ட் 10 வருஷம் இப்படியே ஓட போறீங்களா? இல்ல உங்க லைஃப்ல ஒரு ஸ்டாப் எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன நல்லா தெரியும், நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும், யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களோட லைஃப் பர்பஸ் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரியும் போது உங்களுக்குள்ள பயம்ன்றது இருக்கவே இருக்காது. நீங்க தெளிவா கம்யூனிகேட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யோசிக்க ஆரம்பிங்க. உங்க லைஃபோட பர்பஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸோ மச்.